ஃபுல்லா நம்ம பார்க்க போறதுல ஸோ சர்டனான இம்பார்ட்டன்டான மூவ்மெண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கிரீன் நான் வந்து ப்ரெசென்ட் பண்றேன். அண்ட் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் கா தெரியுது. ஓகே, எஸ், தேங்க்யூ. இடையில ஏதாவது இஷ்யூஸ், சவுண்ட் கேட்கல, பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகேவா? ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரி. ஃபர்ஸ்டா நியூ அப்போகலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பொயட்ரி மூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி டெல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி மறுபடியும் பார்க்குறவங்களுக்கு இட் மேபி லைக் ரிவிஷனா இருக்கும். ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் ஓகே, த நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரி அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை வந்து யுனைடெட் கிங்டம்ல 1940s அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த நியூ அப்போகலிப்டிக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து எதுல இருந்து எடுத்துருக்காங்கன்னா, அந்த நியூ அப்போகலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆந்தாலஜி நேமே வந்து த நியூ அப்போகலிப்ஸ் அப்படிங்கிற ஆந்தாலஜி தான். எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1939ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை எடிட் பண்ணது யாருன்னா ஜேஎஃப் ஹென்ரி அண்ட் ஹென்ரி ட்ரீஸ், த டூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் தி அப்போகலிப்ஸ் பொயட்ரி. ஓகேவா? அண்ட் வந்துட்டு ஃபர்தர் இந்த மூவ்மெண்ட்டுக்கு சேர்ந்த ஃபர்தர் ஆந்தாலஜிஸ் பார்க்கும்போது த ஒயிட் ஹார்ஸ்மேன் 1941ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் த கிரவுன் அண்ட் த சிக்கிள் 1944ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரின்னு பார்க்கும்போது 3 ஆந்தாலஜிஸ் இருக்கு. ஸோ நியூ அப்போகலிப்ஸ், ஒயிட் ஹார்ஸ்மேன் அண்ட் த கிரவுன் அண்ட் த சிக்கிள். ஸோ இந்த 3 விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட் தங்களை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னா ஆன்டி செரிப்ரல் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹென்ரி ட்ரீஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, இஸ் அ மெம்பர் ஆஃப் நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரின்னு பார்த்தோம். இந்த ஹென்ரி ட்ரீஸோட பெஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்ன, த பிளாக் சீசன்ஸ் அப்படின்றதோட ஒர்க் இது 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் த எக்ஸைல்ஸ் இது வந்து 1952ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து இந்த நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரி அப்படின்றது இட்ஸ் ரியாக்ஷன் அகேன்ஸ்ட், எதுக்கு அகேன்ஸ்ட் அதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, கிளாசிசிசம் ஆஃப் ஆர்டன் குரூப்ல இருக்க பீப்புள்ஸ் அவங்களோட கிளாசிக்கல் ஒர்க்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்டார்ட் பண்றது அந்த நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரி அப்படிங்கிற மூவ்மெண்ட். ஓகேவா? இதுல மேஜரா இருக்க பொயட்ஸ் யாரெல்லாம்னா டிலன் தாமஸ், பிலிப்போ கார்னர், அயன் பேன்க்ராஃப்ட், நிக்கோலஸ் மூர், ஜார்ஜ் பார்க்கர் அண்ட் வெர்னான் வாட்கின்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து மெயின் மெம்பர்ஸ் ஆஃப் த நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரியா இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நான் ஜஸ்ட் क्वेश्चंस கேக்குறேன். நியூ அப்போகலிப்ஸ் பொயட்ரி வந்து எப்போ யுனைடெட் கிங்டம்ல ஸ்டார்ட் ஆச்சு? 1940. சூப்பர், 1940s. எஸ். அண்ட் அதோட எந்த நேம், எந்த ஒர்க்ல இருந்து அதோட டைட்டில் வந்து சூஸ் பண்ணாங்க? The new Apocalypse. Super, the new Apocalypse was published in 1939 and was edited by JF Henry and Henry Trees. Super, JF Henry and Henry Trees. And further two anthologies என்னன்னு பார்த்தோம், ரெண்டு anthology. The White Horseman, the Crown and Sickle. Okay, the White Horseman and Crown and Sickle. I'm sorry to mention it's late. I'm sorry to mention நான் மறந்துட்டேன். என்னன்னா கன்சைஸ் புக்ல வந்துட்டு இது இருக்கு. ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணா புக்லயும் உங்க புக்ல இருக்கு. கன்சைஸ் புக்ல பேஜ் நம்பர் 46ல இருக்குது. ஓகேவா? சாரி, நம்ம மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ புக் இருக்கவங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நடத்துறது எந்த பேஜஸ்ல இருக்குன்னு someone will put it in the chat box. Okay. Okay, and இதுல வர இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறோம்? பேஜ் நம்பர் 46 கன்சைஸ் புக்ல பேஜ் நம்பர் 46. ஓகே, தானே எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க தானே? எஸ், தேங்க்யூ. ஓகே ஓகே, இதுல மேஜரான ஆத்தர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறோம்? டிலன் தாமஸ், பிலிப்போ கார்னர். டிலன் தாமஸ், பிலிப்போ கார்னர், அயன் பேன்க்ராஃப்ட், நிக்கோலஸ் மூர், ஜார்ஜ் பார்க்கர் அண்ட் வெர்னான் வாட்கின்ஸ். நான் எத்தனை வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அத்தனை வாட்டி ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ண நீங்க ரிப்பீட் பண்ணதான் யூ வில் கெட் மெமரிஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணா எரிச்சல் பட்டோ இல்லைன்னா சோம்பேறியா இருந்துட்டோ பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் மெமரைஸ்ட். ஸோ பண்ணுங்க. ஓகே, இதுல நெக்ஸ்ட் மெம்பர், அதாவது இந்த அப்போகலிப்ஸ் பொயட்ரியில ஒரு மெம்பர் தான் யாரு, டிலன் தாமஸ். ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் டிலன் மார்லிஸ் தாமஸ்.
அவங்க டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க 1914 to 1953 வரைக்கும் அவங்க வந்து இருந்திருக்காங்க. இஸ் அ வெல்ஷ் பாய்ட் அண்ட் ரைட்டர். எங்க வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னா அப்லாண்ட் ஸ்வன்சியா அப்படிங்கிற ஒரு இடத்துல. அவங்களோட இம்பார்ட்டன்ட் போம்ஸ் வந்து என்னன்னா do not go gentle into that good night அப்படின்றது அவங்களோட போம். அண்ட் death shall have no dominion as well as play for voices அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபேமஸான ஒர்க் அண்டர் த மில்க்வுட். அண்டர் த மில்க்வுட் வாட் வாஸ் இட்? என்ன ஜானர்? Radio play. சூப்பர். Radio play. ரேடியோ பிளே. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1954. சூப்பர், 1954. ஓகே. அண்ட் அவர் வந்து ஸ்டோரிஸ் அப்புறம் ரேடியோ ப்ராட்காஸ்ட்ல இருக்க ஸ்டோரிஸ் பார்க்கும்போது சைல்ட்ஸ் கிறிஸ்மஸ் இன் வேல்ஸ் அப்படின்னும். அண்ட் போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து யங் டாக்னு சொல்லிட்டு டிலன் தாமஸ். போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இஸ் யங் டாக். தென் ஹூ ரோட் போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இஸ் a young man? James Joyce. 1916. ஓகே. நெக்ஸ்ட் அவரோட ஃபேமஸான பொயட்ரி கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது 1934ல 18 போம்ஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 1946ல டெத் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிராமான்னு பார்க்கும்போது 1954ல we all know அண்டர் த மில்க்வுட், அது வந்து ஒரு ரேடியோ பிளே, அது பப்ளிஷ் ஆயிருக்கு. 1953ல த டாக்டர் அண்ட் த டெவில்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராமாவோட பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் he also wrote ஸ்கிரீன் பிளேஸ். எதுக்கு எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது த த்ரீ பியர்ட் சிஸ்டர்ஸ், இது வந்து லூயிஸ் பர்ட் அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாவல் அடாப்டேஷன். எந்த நாவல்னா தி கேஸ் ஆஃப் த வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் ஆர்ம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதை பிலிமா அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த த்ரீ வியர்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு லூயி பர்ட்டும் இந்த டிலன் தாமஸும் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. அண்ட் தென் 1940ல ரெபெக்காஸ் டாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. அது வந்து போஸ்டமஸா தான் பப்ளிஷ் ஆயிருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 1953ல தி டாக்டர் அண்ட் த டெவில், இது வந்து டிலன் தாமஸ். இந்த ஸ்லைட் கிளியரா? Clear. கிளியர். ஓகே. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனா சொல்லுங்க, பிகாஸ் தேர் இஸ் சோ மச் ஆஃப் டு கம்ப்ளீட். ஸோ ஃபாஸ்டா போனா சொல்லுங்க. எனி டவுட்னாலும் எனக்கு கேளுங்க, ஓகேவா? ஓகே. ஃபர்ன் ஹில் அப்படின்னு பார்க்கும்போது டிலன் தாமஸோட ஒர்க். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1945 அண்ட் இட் இஸ் அ போம். எதுல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குன்னா ஹொரைசான் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் வந்துட்டு இது வந்து டெத் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படின்றது இவரோட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம். இதுல இருக்கா டெத் அண்ட் என்ட்ரன்ஸ் 1946ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ல லாஸ்ட் போமா இந்த ஃபர்ன் ஹில் அப்படின்றது பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல வந்து என்ன, இந்த போயம்ல வந்து என்ன பேசுறாங்கன்னா, அதாவது இந்த போம் ஃபுல்லாவே லிரிக்கல் லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு மெட்டாபோரிக்கல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது நார்மல் லாங்குவேஜ் எல்லாம் நிறைய ரிச்சான மெட்டாபோரிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு குழந்தை ஒரு சின்ன வயசுல நம்மளே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு just a minute. Sorry. Okay. Okay. அந்த அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம இருக்கும் போது எந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே போய் விளையாட போகணும், ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு நமக்கு எந்த அளவுக்கு ஜாய்ஃபுல்லா எக்ஸைட்மெண்டா இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து போனே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல அப்படி கிடையாதுல. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே நம்ம வெளியே போய் விளையாடுன்னு இது பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஹுட்ல இருக்க அந்த ஃபீலிங்ஸை இது பண்ணி அந்த நேச்சுரல் வேர்ல்டோட இந்த சின்ன பிள்ளைங்க எந்த அளவுக்கு இதா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சைல்ட்ஹுட்டை பத்தி பேசியிருப்பாரு. அண்ட் அந்த மாதிரி சைல்ட்ஹுட் நம்ம எந்த அளவுக்கு இப்போ இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ன் ஹில் அப்படிங்கிற போம்ல அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களோட போம் வந்து போம் இன் அக்டோபர். இது வந்து அதே மாதிரிதான் சேம் கைண்ட் ஆஃப் தீம் மாதிரி தான் வரும். இதுல வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அவரோட 30th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றாரு. எப்போனா ஒரு அக்டோபர் மார்னிங்ல ஒரு கண்ட்ரி சைட்ல வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு ஹில்ல வந்து ஏறி போறாரு. ஹில்ல வந்துட்டு மலை ஏறி போயிட்டு அந்த சைட்ல வந்துட்டு ஒரு வியூ வந்து பயங்கரமான ஒரு வியூ இருக்கும். அந்த வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போறாரு. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரே ஆஃப் சன்லைட் வந்து அவர் மேல பட்டதும் அவர் வந்து எப்படி போனாலும் மேஜிக்கா என்னன்னு தெரியல, he was drifted back to his childhood. அவர் சைல்ட்ஹுட்டுக்கு போயிடுற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த சைல்ட்ஹுட்ல போய் அவர் என்ன மாதிரிலாம் சந்தோஷமா இருந்தாரு, அண்ட் அந்த வந்து அந்த அவர்கிட்ட இருந்து யூத் வந்து எப்படி இருந்துச்சு, அவர் ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சைல்ட்ஹுட் ரீவிசிட் பண்ற மாதிரி இந்த போம் வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த போம் வந்து எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குன்னா டெத் அண்ட் என்ட்ரன்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்து 1946ல பப்ளிஷ் ஆன டெத் அண்ட் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல போம்ஸ் இன் அக்டோபர் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென்
ஓகே, இது வரைக்கும் கிளியரா? Yes, Akka. ஓகே, இதோட அப்போகேலிப்ஸ் முடியுது. நான் ஜஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன், ஓகேவா? ஓகே, டிலன் தாமஸ் எப்போ born ஆயிருக்காங்க? 1914. And our death and entrances were published in 1946. 1946. Okay. Under the Milkwood, it was என்ன play? Radio. Published in 1954. Super. Okay. The Three Weird Sisters, இது யாரோட நாவலை வந்துட்டு அவங்க அடாப்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளே பிரசன்ட் பண்ணிருக்காங்க? ஓகே, சார்லட் ஆம்ஸ்ட்ராங். அவங்களோட ஒர்க் என்ன? The Case of the Weird. Case of the Weird Sisters. Okay. And then 1934 இவங்களோட என்ன ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு? 18 poems. 18 poems. Okay. 1953 The Doctor and the Doctor and the Devils. Okay. And then what was the first anthology of New Apocalypse poetry? The New Apocalypse. The New Apocalypse. The New Apocalypse. Yes, New Apocalypse. And okay, poems in October எந்த கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? Deaths and Entrances. Death and Entrances published in 1946. Yes, 1946. Super. Okay. Next நம்ம மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடலாம். The movement, இந்த டேர்ம் வந்து யார் காயின் பண்ணிருக்கா அப்படின்னா 1954 ஜேடி ஸ்காட் அப்படிங்கிறவர் காயின் பண்ணிருக்காரு. He is the literary editor of The Spectator. The Spectator யாரோடது? Addison and Steele. சூப்பர். அடிசன் அண்ட் ஸ்டீலோட ஸ்பெக்டர். இதுதான் லாங்கஸ்ட் ரன்னிங் மேகசின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது இந்த 20th century வரைக்குமே இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஜேடி ஸ்காட் வந்துட்டு இந்த ஸ்பெக்டேட்டர்ல ஒரு எடிட்டரா இருந்திருக்காரு. அண்ட் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து இந்த மூவ்மெண்ட் கீழே வராங்க. யாரெல்லாம்? பிலிப் லார்கின், கிங்ஸ்லி ஆமிஸ். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம். பிலிப் லார்கின் அண்ட் கிங்ஸ்லி ஆமிஸ். நெக்ஸ்ட் டொனால்ட் டேவி, டிஜே என்ரைட். டிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டொனால்ட் டேவி அண்ட் டிஜே என்ரைட். அப்புறம் ஜான் வெயின். இவர் இன்னொரு மூமெண்ட்லயும் வருவார். என்னது? Angry Young Moment. சூப்பர். ஆங்கிரி யங்மேன் மூமெண்ட்லயும் ஜான் வெயின் வருவாங்க. ஓகே. அண்ட் தென் எலிசபெத் ஜென்னிங்ஸ், டாம் கன் அண்ட் ராபர்ட் கான்குவஸ். ஸோ தீஸ் ஆர் த மெம்பர்ஸ் விச் கம்ஸ் அண்டர் த மூவ்மெண்ட் அப்படிங்கிற குரூப் கீழே வராங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு 2 ஆந்தாலஜிஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து போயட்ஸ் ஆஃப் த 1950s அப்படிங்கிற ஆந்தாலஜி. இதை யார் எடிட் பண்ணிருப்பா அப்படின்னா டிஜே என்ரைட் வந்து எடிட் பண்ணிருப்பாங்க. 1955 வந்து ஜப்பான்ல வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கும். எதுனா போயட்ஸ் ஆஃப் த 1950s. அப்புறம் நியூ லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி. இதை எடிட் பண்ணது யாருன்னா ராபர்ட் கான்குவஸ். இது 1956 பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த நியூ லைன்ஸ்க்கு ஒரு சீக்வல் எழுதுறாங்க 1963. என்னன்னா நியூ லைன்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி. அதாவது நியூ லைன்ஸ் 2 அப்படிங்கிற ஆந்தாலஜி 1963 பப்ளிஷ் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பிலிப் லார்கின். இந்த மூவ்மெண்ட் கீழே வர பிலிப் லார்கின். இவரோட பர்த் இயர் பார்த்துக்கோங்க 1922. ஓகே. அண்ட் தென் ஹி வாஸ் இங்கிலீஷ் பாய்ட், நாவலிஸ்ட் அண்ட் லைப்ரரியன் பார்க்குறோம். அவரோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போய்ட்ரி வந்து நார்த்ஷிப். இந்த நார்த்ஷிப் அப்படிங்கிற கலெக்ஷன் வந்து 1945 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி 2 நாவல்ஸ் எழுதிப்பாங்க. 46 ஜில் அப்படிங்கிற ஒர்க்கும் அண்ட் கேர்ள் இன் வின்டர் அப்படின்றது 1947 வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் எங்களோட செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போம் பார்க்கும்போது லெஸ் டிசீவ் அப்படின்றது செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போம் 1955 வந்திருக்கும். புக்ல இருக்கான்னு தெரியல, பட் இதுல நோட் பண்ணிக்கோங்க. 1955 த லெஸ் டிசீவ். இதை ஃபாலோ பண்ணி பிட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் எழுதியிருப்பாங்க 1964. பிட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் 1964. அண்ட் த ஹை விண்டோஸ் அப்படின்றது 1974 எழுதியிருப்பாங்க. அண்ட் வந்து டெய்லி டெலிகிராஃப் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவரோட ஒர்க்ஸை. அண்ட் தென் ஹி எடிட்டட் த ஆக்ஸ்ஃபோர்ட் புக் ஆஃப் 20, அதாவது த ஆக்ஸ்ஃபோர்ட் புக் ஆஃப் த 20th century இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்றது 1973 பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இட் வாஸ் எடிட்டட் பை பிலிப் லார்கின். அண்ட் இவர் வந்து பொசிஷன் ஆஃப் போயட் லாரட்ஷிப் டிக்ளைன் பண்ணியிருக்காரு 1984. இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிம் யார் வந்து போயட் லாரட் ஆயிருப்பா? Ted Hughes. எப்போ வரைக்கும் இருந்திருப்பாரு? 1984 1998. 1984 இருந்து 98. 1998. சூப்பர். 1984 இருந்து 1998 வரைக்கும் டெட் ஹியூக்ஸ் வந்து போயட் லாரட்டா இருந்திருப்பாரு. பிகாஸ் ஆஃப் பிலிப் லார்கின் டிக்ளைன் தட் போயட் லாரட்ஷிப். வேற யாரெல்லாம் போயட் லாரட்ஷிப் டிக்ளைன் பண்ணிருப்பா? Walter Scott, Yes, Seamus Kenny, The Scott, India, ஓகே. இம்தியாஸ் ஜல்கார்,
Samuel Rogers. சூப்பர். ஓகே. வால்டர் ஸ்காட், ஷீமஸ் ஹெய்னி, சாம்வேல் ரோஜர்ஸ், இம்தியாஸ் தர்கார், வேற மிஸ் பண்ணிருக்கேன். தாமஸ் கிரே. ஓகே, தாமஸ் கிரே. நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஹூ டிக்ளைன் வந்து poet laureateship. அதே மாதிரி பிலிப் லாத்தினும் poet laureateship டிக்ளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிலிப் லாத்தினும் கிங்ஸ்லி ஆமிஸும் தேவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்கி ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒர்க் எழுது அப்படின்னு சொல்லி கிங்ஸ்லி ஆமிஸ்க்கு அட்வைஸ் பண்ணதே யாருன்னா தான் பிலிப் லார்கின் தான். அதனாலதான் பிலிப் லார்கின்க்கு தான் அந்த லக்கி ஜிம்மை வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ லக்கி ஜிம்மை டெடிகேட் பண்ணது டெடிகேட் யாருக்கு பண்ணாங்கன்னு கேட்டா பிலிப் லார்கின்க்கு தான் டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அதாவது கிங்ஸ்லி ஆமிஸ் வந்து லக்கி ஜிம் எழுதுறதுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணது வந்து பிலிப் லார்கின். அண்ட் அதுதான் வந்து கிங்ஸ்லி ஆமிஸோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் நாவல்னு பாக்குறோம். அண்ட் இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற மேகசின் பார்த்தோம்னா அதுலதான் அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறதே அவர் கொண்டு வந்திருக்காரு. எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் போஸ்ட் ஆஃப்டர் த வார்க்கு அப்புறம் எந்த மாதிரி லிட்ரேச்சர் இருக்கு, அந்த லிட்ரேச்சருக்கு டாமினன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத பாக்குறாரு. ஸோ அந்த ட்ரெண்டை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றாரு எதுல வந்து அந்த ஸ்பெக்டேட்டர்ங்கிற மேகசின்ல. அப்படி பண்ணும் போது அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறதே அவர் வந்து காயின் பண்ணியிருக்காரு இந்த ஸ்பெக்டேட்டர் மேகசின்ல. யாரு காயின் பண்ணிருக்கா? பிலிப் லார்கின். Yes, Philip Larkin. Okay. Then the North Ship, இதோட கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து 32 போம்ஸ் மொத்தம் இருக்குது. இதுல வந்து 32 போம்ஸ்ல 30 சிங்கிள் போம்ஸ்ல, அதாவது 32 போம்ஸ்ல வந்து 30 இது சிங்கிள் போம்ஸ். அதுல வந்து 7க்கு தான் வந்து டைட்டில்ஸ் இருக்கு. மற்ற மாதிரி மிச்சம் எல்லாமே வந்து வித்தவுட் டைட்டில்ஸ் தே ஹேவ் பப்ளிஷ். ஸோ 30 போம்ஸ்ல 7 போம்ஸ் தான் டைட்டில்ஸ் இருக்கு, மற்ற போம்ஸ்க்கு டைட்டில் இல்ல. ஓகேவா? அதுல டோட்டலா இருக்க போம்ஸ் வந்து 32 போம்ஸ் நார்த் ஷிப்ல. இந்த பாயிண்ட் கிளியரா? Yes, sir, clear. Thank you. Next, the Less Deceived. இதுவும் அவரோட கலெக்ஷன் தான். அண்ட் இது வந்துட்டு 1955ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மெச்சூர் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரின்னு சொல்றாங்க. அண்ட் அவரோட நோட்டபிள்ஸ் போம் பார்க்கும்போது இந்த லெஸ் டிசீவ்ல வர நோட்டபிள் போம்ஸ் சர்ச் கோயிங், ஸ்ப்ரிங், டிசப்ஷன்ஸ், and then I remember இதெல்லாம் வந்து லெஸ் டிசீவ் கீழே வர நோட்டபிளான போம்ஸ். அண்ட் தென் ஹை விண்டோஸ் இந்த வால்யூம்ல 24 போம்ஸ் மொத்தமா இருக்கு. சோ இதுல வர மேஜரான போம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஆனஸ் மிராபிளஸ். இத மாதிரி ஆனஸ் மிராபிளஸ் போம் எழுதுனது யாரு? ஜான் ரைடன். அப்போ யாரோட இயர் வந்து 1850 ஆனஸ் மிராபிளஸ்? ஓகே, இவரும் ஆனஸ் மிராபிளஸ் சொல்லிட்டு ஒரு போம் எழுதியிருக்காரு. அப்புறம் ஃப்ரைடே நைட் இந்த ராயல் ஸ்டேஷன் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு போம், அதாவது ஸ்பீடர்ஸ். இதெல்லாம் வந்து ஹை விண்டோஸ்ல பப்ளிஷ்டான மேஜரான போம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்க புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புக் இல்லாதவங்க ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சர்ச் கோயிங். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லெஸ் டிசீவ்ல வர்றது. ஸோ இட் வாஸ் பப்ளிஷ் இன் த கலெக்ஷன் லெஸ் டிசீவ். அண்ட் இதுல வந்துட்டு எப்படின்னா, நான் ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்டோரியா அப்படி சொல்லிடுறேன். இவர் வந்துட்டு ஒரு ஆத்தர், ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் வந்து சர்ச்சுக்கு போறாரு. ஸோ வந்துட்டு என்னன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு அங்க போய் பாக்குறாரு, சர்ச் ஃபுல்லா எம்டியா இருக்கு. ஸோ இவர் போனோடனே அப்படி இவர் தான் கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. உள்ள போனோடனே சர்ச்சோட ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து பாக்குறாரு, டிஃப்ரெண்டா இருக்குது. சர்ச்ல யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லை, நம்ம அவர் பேசுறது, அவர் மூச்சு விடுறது கூட எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் தென் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து எங்க போனாலும், ஈவன் சும்மா கடைக்கு போறேன்னு போனாலும், இல்ல சும்மா யாரையா பார்க்க போறேன்னு போனாலும், ஏதோ ஒரு சர்ச் அவர் கண்ணுல பட்டா அங்க நின்னுருவாராம். நின்று எதுக்கு நிக்கிறாரு, எதுக்கு அது உள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாதான். இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. Why he often stops at churches while cycling as he finds himself at lost about what he is looking for, both literally and spiritually. So எதுக்காக அங்க போறேன், எதுக்காக அங்க பண்றேன், என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. பட் எங்க போனாலும் சர்ச்சை பார்த்து அவர் வந்து நின்றுவாராம். அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நாளாக வந்து நோ யூஸ், ஒரு யூஸே எல்லாம் போயிடும். அண்ட் ஈவென்ச்சுவலி இட் வில் பிகம் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இப்படியே போயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபைனல் ஸ்டான்ஸ் ஆஃப் போயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மெனி பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த சர்ச் வந்து இழுத்துக்குச்சு அவங்க. ஐ மீன் த சர்ச் த ட்ரான் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்றாரு. அண்ட் இனிமேலும் வந்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் எக்லாசியாஸ்டிக்கல் ஆர்கிடெக்சர்ல எந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்னஸ் இல்ல, ஒரு சீரியஸ்னஸ் வந்து பீப்புள்ஸ் கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டியானிட்டியை வச்சுட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு பேசியிருக்காரு. ஓகேவா?
அண்ட் தென் இதுல வந்துட்டு அதான் அந்த சர்ச்சோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அவர் எந்த மாதிரி அந்த சர்ச் அட்மையர் பண்றாரு, அண்ட் இவர் மட்டும்தான் அந்த சர்ச்சுக்குள்ள இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து நம்மளால இது பண்ண முடியும். ஓகே, இது கிளியரா? Okay, thank you. Next, Wits and Weddings. It's a collection of 32 poems. Wits and Weddings அப்படின்றது 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு அவரோட பெஸ்ட் நோன் போம்ஸ் என்னன்னா அந்த Wits and Weddings அப்படிங்கிற ஒரு போம், அதுக்கப்புறம் டேஸ் அப்படிங்கிற ஒரு போம், அப்புறம் மிஸ்டர் கிளீனி. இதை வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1914. ஓகே, MCM அப்படின்றது 1914 அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் 1914 என்னது, வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் அருண்டல் டாம் அப்படின்றதுனா இதுல வர இம்பார்ட்டன்டான போம்ஸ். ஓகேவா, இதுல வந்து என்னன்னா விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு நரேட்டர், அவர் ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹாட் டைம். ஸோ பயங்கரமா எப்படி இருக்குது, வெக்க அடிக்குது, வெயில் அடிக்குது. ஸோ நல்லா ஏரேஷனுக்காக அந்த விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ வெளியே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இவர் பார்த்துட்டே போறாரு. ஸோ அப்போ தள்ளி வந்துட்டு நிறைய மாடு ஆடுகள்லாம் வந்துட்டு இருக்கும், ஃபார்ம்ல இருக்கும், அதெல்லாம் வந்து பாக்குறாரு. கண்ட்ரி சைட்ல இருக்கிறது கண்ட்ரி சைட்ல என்ன மாதிரிலாம் இருக்குது, எப்படிலாம் ஹவுஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே போறாங்க. அண்ட் ஒவ்வொரு ஈச் ஸ்டேஷன்ஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து வெட்டிங் வந்து போயிட்டு இருக்கான். ஸோ அந்த வெட்டிங்ல வந்து ஒவ்வொரு பீப்புளையும் அவர் வந்து சொல்றாரு, எப்படி வந்துட்டு அங்க இருக்க அங்கிள்ஸ் எப்படி இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல வந்துட்டு அவங்க மேட் கூட இருக்கிற அந்த பிரைட்ஸ் மேட் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒவ்வொருத்தங்களையா பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா லைக் அவங்க வந்துட்டு இந்த பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி வந்து வெட்டிங்ல வந்து இன்வால்வ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு வெட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸோட எமோஷன்ஸை வந்து இந்த விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ்ல வந்து பேசுற மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுலயும் எந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம்ல எந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது கலகலன்னு இருக்கு, பிகாஸ் ஆஃப் த அந்த வெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கனால அந்த வெட்டிங் பார்ட்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெயின்ல இருந்துட்டு ஒவ்வொன்றா அப்படி பாத்துட்டு போற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து என்ன விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் டெட் ஹியூக்ஸ். டெட் ஹியூக்ஸோட டைம் பீரியட் பார்த்துக்கோங்க 1930 நம்ம நிறைய வாட்டி படிச்சுக்கோம், நிறைய பேர் போனா இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 பேரும் சொல்றேன். டெட் ஹியூக்ஸ், பியரி பாடியோ, சினுவா அச்சிபி, ஹெரால்ட் ப்ளூம், ஹெரால்ட் பிண்டர், டெரெக் வால்காட். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து 1930ல வந்து போனா இருப்பாங்க. ஓகேவா, அண்ட் தென் இவரோட ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க, எட்வர்ட் ஜேம்ஸ் ஹியூக்ஸ். ஓகேவா, ஹி இஸ் அ இங்கிலீஷ் poet, translator and children's writer. ஓகேவா, இவர் யார், we all know Ted Hughes is the husband of Sylvia Plath. ஓகேவா, எப்போ மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னா 1956ல வந்து they got married. ஆனா அவங்க சில்வியா பிளாத்துக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த மேரேஜ் வந்து நல்லா இருக்காது. she consider her marriages tumultuous and abusive அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, so she later committed suicide in 1963 at the age of 30ல வந்து she committed suicide. and எப்படி சூசைட் பண்ணிப்பாங்க, மைக்ரோவேவ். ஓகே, மைக்ரோவேவ் அவன்ல தலையை வச்சு அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. யாருன்னா சில்வியா பிளாத். ஓகேவா, அண்ட் எப்போ இறந்து போயிருப்பாங்க பார்த்தோம் 1963. வேற யாரெல்லாம் 1963 டயர்ட் ஆனாங்க? சூப்பர். ஆல்டஸ் ஹக்ஸ்லி, செசில் டே லூயிஸ், ஜான் எஃப் கெனடி, சில்வியா பிளாத், ராபர்ட் ஃப்ராஸ்ட், இவங்க எல்லாருமே 1963. ஓகே, தென் ஓகே. அண்ட் வந்து இவங்க வந்து சில்வியா பிளாத்தோட நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிளேம் பண்றாங்க ஃபார் ஹர் டெத், யூ ஆர் த ரீசனபிள் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சில்வியா பிளாத்தோட போம் த ஜெயிலர் அப்படிங்கிற போம்ல வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட ப்ரூட்டாலிட்டியை வந்து அவங்க கண்டம் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆனா டெட் ஹியூக்ஸ் வந்து அப்படியே வந்து இந்த அலிகேஷன் சுத்தமா டினை பண்றாரு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சுத்தமா டினை பண்றாரு. அண்ட் அவரோட லாஸ்ட் பொயட்டிக் ஒர்க் என்னன்னு பார்த்தா த பர்த்டே லெட்டர்ஸ் 1998ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவரோட ரிலேஷன்ஷிப் வித் சில்வியா பிளாத் அது எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றாரு அப்படிங்கறத இந்த பர்த்டே லெட்டர்ஸ்ல அவர் பேசியிருப்பாரு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கும்போது த ஹாக் இன் த ரெயின் 1957ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த ஹாக் இன் த ரெயின் 1957. அண்ட் க்ரோ ஃப்ரம் த லைஃப் அண்ட் சாங்ஸ் ஆஃப் த க்ரோ அப்படின்றது அவரோட லிட்டரரி ஒர்க். இது 1970ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபேபர் அண்ட் ஃபேபர் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு என்னன்னா டேல்ஸ் ஃப்ரம் ஓபிட் அப்படின்றத ஓபிட் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு 1997ல.
அதுக்கப்புறம் Ovid's Metamorphosis also he translated and it won the Whitbread Book of the Year award வந்து வாங்கியிருக்கு அவரோட translations. Okay. Then next நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவேன் because there is so much to complete. So ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே. Next, Shakespeare and the Goddess of Complete Being is a monumental work. இது வந்து யார்கிட்ட இன்ஸ்பயர் பண்ணிருப்பானா அந்த ஒயிட் காடஸ் சொல்லி கிரேவ்ஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் அண்ட் த காடஸ் ஆஃப் கம்ப்ளீட் பீயிங் அப்படிங்கிற ஒரு மானுமெண்டல் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஹாக் இன் த ரெயின் அவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம் 1957 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிலிப் லார்கின் பதிலா டெட் ஹியூக்ஸ் தான் போய்ட் லாரட்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு. எப்போனா 1984. அண்ட் பொய்ட்ரி கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது 1960 லூப்பர் கால். ஓகே, இந்த லூப்பர் கால் வந்துட்டு இந்த 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 போம் பார்த்து யார் இன்ஸ்பயர் ஆயிருப்பா? சீமசேனி. சூப்பர். எஸ், ஸ்ரீமசேனி. லூப்பர் கால் இந்த 1960 பப்ளிஷ் ஆன லூப்பர் காலை பார்த்து தான் ஸ்ரீமசேனி அவரோட பொய்டிக் இன்ஃபுளுன்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸ்ரீமசேனி எப்போ நோபல் பிரைஸ்? 1995. சூப்பர், 1995. ஓகே, நெக்ஸ்ட் 1970 இவரோட க்ரோ ஃப்ரம் த லைஃப் அண்ட் த சாங்ஸ் ஆஃப் த க்ரோங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் 1979 ரிமைன்ஸ் ஆஃப் எல்மெட் அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. 70 மறுபடியும் 1970 மூர் டவுன்ங்கிற ஒர்க். அண்ட் 1989 வுல்ஃப் வாட்சிங் அப்படிங்கிற ஒர்க். அண்ட் 1997 டேல்ஸ் ஃப்ரம் ஓவிட். அண்ட் தென் 1998 பர்த்டே லெட்டர்ஸ். அண்ட் இதுதான் வந்து 1998 ஃபார்வர்ட் பொயட்ரி பிரைஸ் ஃபார் பெஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு அவார்ட். அண்ட் 1998 டிஎஸ் எலியட் பிரைஸ். அப்புறம் 1999 பிரிட்டிஷ் புக் ஆஃப் தி இயர் அவார்டு. இந்த மாதிரி 3 அவார்டு வாங்கியிருக்கு. எந்த ஒர்க்னா இந்த பர்த்டே லெட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, மூவிங் ஆன். இந்த தாட் ஃபாக்ஸ். இந்த தாட் ஃபாக்ஸ் அப்படின்றது இது வந்து பப்ளிஷ் ஆனது ஒரு டெபியூ கலெக்ஷனான இந்த ஹாக் இன் த ரெயின் அப்படின்றதுல பப்ளிஷ் ஆயிருக்கு 1957. இந்த தாட் ஃபாக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி இந்த கதை வந்து எப்படின்னா ஆத்தர் வந்துட்டு சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்காரு. அப்படி ஐ மீன் அவர் வந்து அப்படி தனியா அவரோட ரூம்ல வந்து செம்ம குவாய்ட்டா டார்க்கான இடத்துல இட்ஸ் வின்டர் நைட் ஒரு பிளாங்க் பேஜ்ல ஒரு புக்ல ஒரு பிளாங்க் பேஜ்ல அப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஸோ அப்புறம் விண்டோ வழியா வெளியே பார்க்கும்போது ஒரு டார்க்கான வுட் ஸ்னோஸ் எல்லாம் அப்படி கீழே கிடக்கு. ஸோ டார்க் வுட் ஆப்போசிட்ல என்ன இருக்கு என்ன வருது எதுவுமே தெரியும், அந்த அளவுக்கு டார்க்கான வுட். ஸோ இவருக்கு இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபீலிங், என்னவோ யாரோ உள்ள இருக்கிறாங்க, எங்கேயோ யாரோ இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஸோ அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னன்னா ஒரு ஃபாக்ஸ் வந்து அங்கங்க ஓடிட்டு இருக்கும். அந்த டார்க்னஸ்ல கூட அந்த ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஆப்போசிட்ல ஏதாவது வருதா, ஆப்போசிட் ஏதாவது இது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அது கிரீன் ஐஸ் வந்து விரிச்சு இப்படியும் பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இதை வந்து எதுக்கோட கம்பேர் பண்றாங்கன்னா இந்த ஃபாக்ஸை வந்து அந்த ஆத்தரோட கிரியேட்டிவிட்டி கூடயும் அவரோட இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ரைட்டிங் ப்ராசஸ் கூடயும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுதான் வந்து தாட் பாக்ஸ். அவர் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஸோ கடைசியில வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காரா. ஸோ இந்த இதுலான ஒரு இன்ஸ்பயரா ஒரு போம் எழுதுறாரு. ஓகேவா? இதுல ஆக்சுவலி அந்த நரேட்டர் தான், அதாவது டெட் ஹியூக்ஸ் இட்செல்ஃப் இஸ் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி வரும். டெட் ஹியூக்ஸ் இட்செல்ஃப் இஸ் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த போம்ல வரும். ஸோ அவருக்கு அந்த விஷயத்த ஃபாக்ஸை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு இமேஜினேஷன் வந்து பொங்கி வந்து இவர் வந்து இந்த போம்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி இந்த தாட் பாக்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்சஸ். வி ஆல் நோ டெட் ஹியூக்ஸ்னாலே வந்துட்டு அனிமல்ஸ் வச்சுதான் அவர் வந்து ஒர்க்ஸ் எழுதுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எல்லா ஒர்க்ஸும் அது மாதிரி தான் வரும். ஹார்சஸ்ன்னு பார்க்கும்போது இதுவும் அந்த மாதிரிதான் ஒரு நேச்சுரல் வேர்ல்டு அப்படி அதாவது நேச்சரை பத்தி இதை வந்து பேசியிருப்பாரு. என்னன்னா இதுலயும் வந்து ஸ்பீக்கர் வந்து டெட் ஹியூக்ஸா தான் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல குவாய்ட்டான சில்லான மார்னிங்ல வந்து காட்டு வழியா அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது குரூப் ஆஃப் ஸ்லீப்பிங் ஹார்சஸ் வந்து அந்த வுட்ஸ்ல வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து ஆடாம அசையாம அப்படி படுத்து கிடக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா டார்க்கஸ்ட்ல அதை பார்க்கும்போது ஏதோ கிரே ஸ்டாச்சூஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குதான். அண்ட் மெதுவா சன் ரைஸ் ஆக அந்த ஹார்ஸ் வந்து எதுவுமே பண்ண ஈவன் தான் அந்த சன் ரைஸ் ஆனாலும் அந்த ஹார்ஸ் வந்து அப்படியே மோஷன்லெஸ்ஸா உட்கார்ந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ரஷ் இல்லை, மனுஷன மாதிரி ஓடிட்டே இருக்கணும் இது பண்ணிட்டே இருக்கணும்ன்ற ரஷ் இல்லை. ஸோ அது மெதுவா அப்படி இருந்துட்டு இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அதோட பேஷன்ஸை பாக்குறாரு, அதோட ஹோப் அந்த எந்த அளவுக்கு அது பேஷண்டா பொறுமையா பீஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ஹார்சஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அண்ட் எதை ரிமெம்பர் பண்றாருன்னா நான் எப்படியும் அவர் வந்து இந்த கேயோஸான சிட்டி லைஃப்க்கு போயிருவாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி இந்த பீஸ்ஃபுல்லான இந்த வுட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டே வந்து போறாரு. ஓகேவா? அண்ட் திஸ் இந்த ஹார்சஸ் ஆல்சோ பப்ளிஷ் இந்த ஹாக் இன் த ரெயின் அதோட கலெக்ஷன்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அவரோட ஒர்க் இன்னொரு ஒர்க் ஜாக்வார். இது எப்படின்னா ஒரு ஜூக்கு போறாரு. அந்த ஜூல நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஜூனாலே என்ன ஒரு சிங்கமா இருக்கட்டும் புலியா இருக்கட்டும் அவ்வளோ காட்டுல ஜாலியா வாழ்ந்ததுலாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கன்ஃபைன்மெண்ட் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு
அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அனிமல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப போல்டா டயர்டா லைக் ஏதோ ரொம்ப இழந்து போன மாதிரி அந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த கன்ஃபைன்மெண்ட்ல இருக்கும் போது இருக்கு. ஆனா இப்படி பார்த்துட்டே போகும்போது ஜாகுவார் மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபெரோஷியஸா என்னோட ஃப்ரீடம் வந்து நான் எங்க இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா அது வந்து ஜாலியான்னு இல்லை ஒரு ஸ்பிரிட்டோட சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. சோ அந்த ஜாகுவாரோட விஷனரி வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்ல வந்து பேசியிருப்பாங்க ஜாகுவார். அண்ட் தென் ஹாக் ரூஸ்டிங். இதுல ஹாக் ரூஸ்டிங் வந்துட்டு நம்ம எல்லாரும் படிச்சுப்போம்னு நினைக்கிறேன். இதுல வந்து எப்படின்னா அந்த ஹாக்கோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அது வந்து எந்த மாதிரி இந்த உலகத்தை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல ஜாலியா மரத்து மேல உட்காந்துட்டு அது சொல்லிட்டு இருக்கும். இப்படி வந்து என் கால் கீழே தான் இந்த உலகமே இருக்கு, இந்த மனுஷங்க கூட என் கீழே தான் இருக்கிறாங்க, சோ நான் தான் வந்து எல்லாருக்கும் சுப்பீரியரா இருக்கிறேன், சோ வந்து நான் இதை மாதிரிதான் இருக்கணும், கொஞ்சம் கூட மாறணும் ஆசைப்படல, நான் இதை மாதிரி எல்லாரையும் ரூல் பண்ணிட்டு நான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும், சோ எங்க இருக்க எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட சுத்திட்டு இருக்கும் அந்த ஹாக். ஓகேவா? ஓகே ஓகே, இது வரைக்கும் கிளியரா? Clear. Yes. Clear. கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இதுல வந்து நாவலிஸ்ட் அப்படி போயிருக்காங்க. ஓகே, க்ளோஸ் அதாவது பிலிப் லார்கின் அண்ட் ஓகே கிங்ஸ்லி ஆமஸ் அண்ட் பிலிப் லார்கின் born in the same year. ஓகேவா? அண்ட் அவருக்கு கிங்ஸ்லி ஆமஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து லக்கி ஜிம். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1954. இது அவரோட ஃப்ரெண்டான பிலிப் லார்கின்க்கு தான் டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா ஜிம் டிக்சன். ஹி இஸ் a lecturer in medieval history in the Red Brick University. எந்த யூனிவர்சிட்டியில லெக்சரா இருக்காங்கன்னா ரெட் பிரிக் யூனிவர்சிட்டி. எங்க இருக்கு அப்படின்னா மிட்லாண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல. இஸ் மெடிவல் ஹிஸ்டரி ப்ரொஃபசர். ஓகே, நெக்ஸ்ட் கிங்ஸ்லி ஆமஸ் எதோட அசோசியேட்டா இருக்கானா ஜேம்ஸ் பாண்ட் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் யார் எழுதிருப்பாங்கன்னா அயான் ஃபிளெமிங் அப்படிங்கிறவங்க எழுதிருப்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் பாண்ட் நாவல்ஸ் அப்படின்றது சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் விச் வாஸ் ரிட்டன் பை அயான் ஃபிளெமிங். அண்ட் வந்து அயான் ஃபிளெமிங் மட்டும் எழுதிருக்க மாதிரி நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இவரும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. யாரு? கிங்ஸ்லி ஆமஸ். ஸோ வந்துட்டு என்ன இதுன்னா 1965ல அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் டாசியர் அப்படின்றது அவரோட ஓன் நேம்லேயே வந்துட்டு எழுதியிருப்பாரு. கிங்ஸ்லி ஆமஸ் அப்படிங்கிற ஓன் நேம்லேயே ஜேம்ஸ் பாண்ட் டாசியர் அப்படிங்கிற அந்த ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ்க்கு இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அண்ட் he also wrote the book of Bond. இந்த புக் ஆஃப் பாண்ட் ஆர் எவ்ரி மேன் ஹிஸ் ஓன் 007. இந்த 007 எதை நோட் பண்ணுது? எஸ், ஜேம்ஸ் பாண்ட். ஓகே, ஜேம்ஸ் பாண்ட் தான் இந்த 00 அந்த ஜேம்ஸ் பாண்ட் நம்பர் சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன். 007 அப்படின்னாலே ஜேம்ஸ் பாண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த புக் ஆஃப் பாண்ட் ஆர் எவ்ரி மேன் ஹிஸ் ஓன் அப்படின்றது 007. இதுவும் அவரோட ஒர்க் தான். இது வந்து எந்த சூடனம்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா எல்டி கால் வில்லியம் பெல் டேனர் அப்படிங்கிற ஒரு சூடனம்ல எழுதியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 1968ல கிங்ஸ்லி ஆமஸ் கார்னல் சன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது என்ன சூடனம்னா ராபர்ட் மார்க்கேம். அப்போ கிங்ஸ்லி ஆமஸோட 2 சூடனம் என்னன்னு கேட்டா ராபர்ட் மார்க்கேம் அண்ட் லெட் கால் வில்லியம் பெல் டேனர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஜேம்ஸ் பாண்ட் நாவல்ஸ் யாரோடது? Kingsley Amis. நோ, ஜேம்ஸ் பாண்ட் நாவல்ஸ் பார்க்கும்போது இது அதாவது மெயினா வந்து அயான் ஃபிளெமிங் ஓடுது. கான்ட்ரிபியூட் பண்ணதா சில ஆத்தர்ஸ். அதுல சீரீஸ் ஆஃப் எத்தனையோ நாவல்ஸ் இருக்கு, ஏதோ 30 சம்திங் மேல இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிங்ஸ்லி ஆமஸோட ஒர்க் பார்த்துக்கோங்க. தட் அன்சர்டன் ஃபீலிங் 1955, த கிரீன் மேன் 1969, இட் இஸ் அ மிஸ்ட்ரி. அண்ட் கிங்ஸ்லி ஆமஸ் வந்து 3 டைம்ஸ் புக்கர் பிரைஸ்க்காக ஷார்ட் லிஸ்ட் இருக்காங்க. என்னென்னா எண்டிங் அப் அப்படின்றது 1974ல, அண்ட் ஜேக் திங்ஸ் அப்படின்ற 1978ல, ஃபைனலா 1986ல த ஓல்ட் டெவில்ஸ் அப்படிங்கிற ஒர்க்காக he got the Booker Prize. ஓல்ட் டெவில்ஸ் பார்க்கும்போது இதுல வர கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆலன் பீவர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இஸ் ஒரு மாடர்ன் செலிபிரிட்டி. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் யாருன்னா ரியானான் அப்படிங்கிறவங்களோட அவங்க நேட்டிவான வேல்ஸ்க்கு வந்து போறாங்க. ஸோ அங்க வந்து வீவரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் யாரா பீட்டர் தாமஸ். ஓகேவா? அண்ட் இந்த பீட்டர் தாமஸும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட மேரேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்னன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே என்னன்னா அந்த அவங்க வந்து ஒரு பப் இருக்கும், அந்த பப்ல எப்படிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து எங்க அங்க வந்து எப்படிலாம் கக்கோல் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த ஸ்டோரியில வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரியில வந்து ஒரு பொயட் வருவான், பிரைடன் அப்படிங்கிற ஒரு பொயட் வருவான். இந்த பொயட் வந்து ரியல் லைஃப் யாரை குடிக்குதுன்னா டிலன் தாமஸ் இருக்காருல்ல. ஸோ டிலன் தாமஸ் அப்பியர்ஸ் கேரக்டர் இன் த ஓல்ட் டெவில்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிலன் தாமஸ் பொயட் பிரைடன் அப்படிங்கிற கேரக்டர்ல ஓல்ட் டெவில்ஸ்ல வந்து அப்பியர் ஆகுறாரு.
அண்ட் கிங்ஸ்லி ஆமஸோட நாவல்ஸ் பார்க்கும்போது அவர் கேரக்டரா இருக்கட்டும், பிளாட்ஸா இருக்கட்டும், எதுவும் எல்லாமே இந்த ரியல் லைஃப் பீப்புள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெரைவ் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் இதுல எதை பத்தி எல்லாம் பேசுறாங்க, ஓல்ட் ஏஜ் பத்தி, ஆல்கஹாலிசம், மேரிச்சியல் அன்ஹாப்பினஸ், அன்ரெகுலேட்டட் லவ், இதெல்லாம் பத்தி இந்த ஓல்ட் டெவில்ஸ்ல பேசியிருக்காங்க. அண்ட் ஹெமிங்வே இன் ஸ்பேஸ் அப்படின்றது 1960 பப்ளிஷ் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் ஆலன் சிலிட்டோ 1928 born ஆயிருக்காங்க. He was an English author. He comes under Angry Young Men movement. ஓகேவா, Angry Young Men movementல யாரெல்லாம் வரான்னு பார்த்துக்கோங்க. ஜான் ஆஸ்பார்ன், ஜான் பிரெயின், கிங்ஸ்லி ஆமஸ், ஜான் வெயின் அண்ட் ஆலன் சிலிட்டோ. இவங்க வந்து சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே மார்னிங் ஒர்க் எழுதிருக்காங்க. 1958 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்துட்டு ஒர்க்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. He also wrote film adaptation for that work also. ஸோ இதுல வந்து 2 unequal பார்ட்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னா சாட்டர்டே நைட் அப்படின்றது வந்து பல்க் புக்கா இருக்கும், இது சண்டே மார்னிங் அப்படின்றது கொஞ்சம் குட்டி பார்ட்டா வந்திருக்கும். ஸோ அது மாதிரி 2 unequal பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இதோட செட்டிங் எங்கன்னு பாக்குறோம் அப்படின்னா, ஓகே தேங்க்யூ, 1951 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது சாட்டர்டே நைட். ஓகே, தப்பா கொடுத்துருக்காங்களோ. ஓகே, சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே மார்னிங் 1950. ஓகே, இதோட செட்டிங் வந்து நாட்டிங்ஹாம். இதுல வந்து யார் வரானா ஆர்தர் சீட்டன் அப்படிங்கிறவங்க வராங்க. ஹீஸ் 22 years old. அண்ட் இந்த ஆர்தர் சீட்டன் அப்படிங்கிறவங்க வந்து பிரெண்டா அப்படிங்கிறவங்க கூட அஃபேர் வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வின்னி அப்படிங்கிறவங்க கூட அஃபேர் வச்சிருப்பாங்க. பிரெண்டாவும் வின்னியும் சிஸ்டர்ஸ், 2 சிஸ்டர்ஸ் கூட அஃபேர் வச்சிருக்காரு ஆர்தர் சீட்டன் அப்படிங்கிற. பிரெண்டா ஹாஸ் ஹஸ்பண்ட் கால் ஜாக் அப்படிங்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அண்ட் வின்னிக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தெரியாம ஆர்தர் சீட்டனோட அஃபேர்ல வந்து இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இடையில ஒரு கேரக்டர் வராங்க. யாருன்னா டோரின் அப்படிங்கிறவங்க. டோரின் அப்படிங்கிறவங்களையும் ஒரு லவ் என்ன பண்ணுவாருன்னா ஆர்தர் வந்துட்டு டோரினையும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் கூட அஃபேர்ல இருப்பாங்க. ஸோ கடைசியில வந்து என்ன ஆகும்னா இந்த விஷயம் வந்து அந்த பிரெண்டாவோட ஹஸ்பண்டுக்கும் வின்னியோட ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு 2 பேரும் போட்டு வீட்டுக்குள்ள ஏறி குத்துன்னு குத்தி அவனை போட்டு செம்மையா அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அடிச்சு போட்டோன்னா அவன் வந்து திருந்தி வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நான் டோரினுக்கு வந்து எல்லாம் உண்மையா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணி அவளுக்கு உண்மையா இருந்து அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சு பேசுற மாதிரி இந்த ஒர்க் வந்து எண்ட் ஆகும். ஓகேவா, எந்த ஒர்க்கு? சூப்பர், சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் இவரோட ஆட்டோபயோகிராஃபின்னு பார்க்கும்போது லைஃப் வித்தவுட் ஆர்மர். அது எனக்கு விசிபிளா இருக்கான்னு தெரியல. லைஃப் வித்தவுட் ஆர்மர். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது கீ டு த டோர் 1961 பப்ளிஷ் ஆயிருக்கு. த ஓப்பன் டோர் 1989 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் ஷார்ட் ஸ்டோரி. இது எதை பத்தி பேசுனா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னரோட லோன்லினஸ் வந்து ரொம்ப தூரம் ஒருத்தங்க ரன்னர் இருக்காரு அப்படின்னா ரொம்ப தூரம் ஓடிட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு லோன்லினஸா இருக்கும் அப்படின்றத பத்தி இதுல வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே அடாப்டேஷன் இவர் தான் எழுதியிருப்பாரு. அண்ட் தென் இந்த ஓப்பன் டோர் கீ டு த டோர் பார்க்கும்போது அதர் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஆன் த வால் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஜி வெல்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. அப்புறம் டோர் இன் டு த டார்க்னு சொல்லிட்டு ஷீமசேனி ஒரு கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஸ் இன் த டோர் அப்படின்றது ரீஜென்ரேஷன் ட்ரிலஜி, பேட் பாக்கரோட ரீஜென்ரேஷன் ட்ரிலஜில ஒன் ஆஃப் த ஒர்க்ஸா வருது. எது? ஐஸ் இன் த டோர். இந்த நெக்ஸ்ட் ஏஎஸ் பயாட். ஏஎஸ் பயாட் 1936 born ஆயிருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து என்னன்னா டேம் ஆண்டோனியா சூசன் டஃபி. டேம் ஆண்டோனியா சூசன் டஃபி, இதுதான் அவங்களோட ஒரிஜினல் நேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு டெட்ராலஜி, தட் இஸ் டெட்ராலஜினாலே தெரியும் 4 ஒர்க்ஸ் இருக்கும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா த வர்ஜின் இன் த கார்டன் 1978, ஸ்டில் லைஃப் 1985. ஓகே, சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே மார்னிங் 1951 சொன்னாங்களா? 1958 தானா? ஓகேவா, சேஞ்ச் அந்த பிபிடி இருக்கிறது அப்படியே படிச்சுவாங்க. 1958. ஓகே, இந்த குவார்டர்ல வந்து The Virgins in the Garden 1978 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸ்டில் லைஃப் 1985 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் பேபிள் டவர் 1996 அண்ட் விஸ்லிங் உமன் 2002. இதெல்லாம் வந்து அந்த டெட்ராலஜி ஆஃப் ஏஎஸ் பயாட் கீழ வருது. அண்ட் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து பொசஷன், அது சப்டைட்டில் ரொமான்ஸ். எப்போ புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம்? 1990. Super, 1990. And it is a historiographic metafiction. It was a term coined by Linda Hutchins. yes, super, Linda Hutchins. Historiographic metafiction is a term coined by yes, Linda Hutchins. Okay. And ரொமான்ஸ் பாக்குறோம், பொசிஷனோட சப்டைட்டில் ரொமான்ஸ் பாக்குறோம். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ரொமான்ஸ் சொல்லிட்டு சப்டைட்டில் வச்சு மிச்ச ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நத்தானியல் ஹாத்தனோட ஸ்கார்லட் லெட்டரோட சப்டைட்டிலும் ரொமான்ஸ், which was published in 1850. நெக்ஸ்ட் மேத்தி கிரிகரி லூயிஸோட த மங்க், அதோட சப்டைட்டில் ரொமான்ஸ். இது வந்து என்ன ஜானர் கீழே வருது? த மங்க்.
Gothi. எஸ் சூப்பர். காத்திக் ஸ்டோரி தான். இந்த மங்க் அப்படின்றது காத்திக் ஃபிக்ஷன் கீழே வருது. அண்ட் நெக்ஸ்ட் வால்டர் ஸ்காட்டோட கெனில் பர்த்தோட சப்டைட்டிலும் ரொமான்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பொசஷன்ன்றது 1990 பப்ளிஷ் இருக்கு அண்ட் இட் காட் புக்கர் பிரைஸ். இது வந்து ஜான் பவுல்ஸோட த பிரெஞ்ச் லெட்டினன் விமன் இருக்குல்ல, ஸோ 1969 அது பப்ளிஷ் இருக்கு. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸா எழுதுனதான் பொசஷன் அப்படின்றது. இதுல கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா ஒரு ஸ்காலர் வரான், ரொலாண்ட் மிச்சல் அப்படிங்கிறவன். அவன் வந்துட்டு என்ன அப்படியே சொல்றேன், கதை சொல்றேன். என்னன்னா லண்டன் லைப்ரரியில உட்காந்து ஏதோ ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புக்ல வந்துட்டு ஒரு லெட்டர் பார்க்கறான். லைக் ஒரு பர்சனல் லெட்டர் மாதிரி இருக்கு. அதை ரீட் பண்றான். ஆக்சுவலி அதை பார்த்தோன்னா ஒரு கியூரியாசிட்டி, இது வந்து ஏதோ இந்த லெட்டர்ல வந்து ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்து தூக்கிட்டு வந்துடுவான். ஆக்சுவலி இட்ஸ் வெரி கிரைம் திங், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அவன் என்ன பண்ணிடுவான், யாருக்கும் தெரியாம லெட்டர் வந்து தூக்கிட்டு வந்துடுவான். அந்த லெட்டர் என்ன இருக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்பதான் போக போக அவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அப்பதான் வந்து ராண்டால்ஃப் ஹென்ரி ஆஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு ஹீஸ் விக்டோரியன் போய்ட்டா இருப்பான். அவனுக்கு வந்து கிறிஸ்டபல் லாமோட் அப்படிங்கிறவங்க கூட அஃபேர் இருக்கும். ஸோ அதை பத்தி அந்த லெட்டர்ஸ்ல வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ரொலாண்ட் மிச்சலோட மாட் பெய்லி அப்படிங்கிறவங்க வந்துட்டு சேருவான். அவங்க ரெண்டு பேரும், மாட் பெய்லி ஐ திங்க் இட்ஸ் அ கேர்ள், ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் சரி நானும் உங்க கூட சேர்ந்து வந்து எக்ஸாமின் பண்றேன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கியூரியாசிட்டில வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ரெண்டு பேரும் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில வந்து இந்த நாவல் எப்படி இருக்கும்னா, இந்த ஆஷும் கிறிஸ்டபல் லாமோட தேவர் இன் ரிலேஷன்ஷிப். ஆனா அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க சுத்தி இருக்கவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க சீக்கிரட்டா ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது ஒரு இல்லெஜிமேட் சைல்டு வந்து பிறந்துரும். ஸோ அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த சைல்டை வந்துட்டு யாரோட கேர்லயோ வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அண்ட் அனுப்பி விட்டுட்டு அந்த சைல்டு யாரு என்ன எதுன்னே தெரியாது. ஆனா அந்த மாட் பெய்லி இருக்காங்க, அந்த மாட் பெய்லி அப்படிங்கிறவங்க வந்து இந்த கிறிஸ்டபல் லாமோண்டோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஆனா எந்த வகையில ரிலேட்டிவ் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அந்த நாவலோட எண்ணில் வந்து எப்படி இருக்கும்னா, மாட் பெய்லி தான் வந்துட்டு ஆஷுக்கும் கிறிஸ்டபலுக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த நாவல் வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இதுல வந்து இந்த கிரேட் ஸ்டார்ம் இன் இங்கிலாந்து அப்படின்றது 1987 இருக்கும். அது ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஒர்க்ல வந்து வந்திருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி. இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான். இஃப் யூ வாண்ட் ரீட் யூ கேன் ரீட் த சம்மரி. ஓகே. நெக்ஸ்ட் ஜூலியன் பார்ன்ஸ் 1946 born ஆயிருக்காங்க. ஓகேவா? ஹீஸ் இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் மேன் புக்கர் பிரைஸ் 2011 வாங்கியிருக்காங்க ஃபார் ஹிஸ் ஒர்க் த சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங்காக. என்னோட சூடனம் வந்து டான் கேவனாக் அப்படின்றது இவரோட சூடனம். அண்ட் டெபியூ நாவல் வந்து மெட்ரோ லேண்ட் 1980 பப்ளிஷ் ஆயிருக்கு. பிஃபோர் ஷி மெட் மீ அப்படின்றதோட செகண்ட் நாவல். தென் ஸ்டாரிங் அட் த சன் 1986 பப்ளிஷ் ஆயிருக்கு. இங்கிலாந்து 1998. இதோட ப்ரொட்டகனிஸ்ட் நேம் வந்து ஜாக் பிட்மன். அண்ட் 1989 பார்னஸ் வந்து என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா, ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் இன் 10.5 chapters அப்படின்றது இதோட நான் லீனியர் நாவல் 1989 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஜூலியன் பார்ன்ஸ் பார்க்கும்போது சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங் இதோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் 2011 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட ப்ரொட்டகனிஸ்ட் நேம் டோனி வெப்ஸ். இது ஒரு நாள் ஹோம்ஒர்க் ஸ்டடி கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் ஹோப் உங்களுக்குலாம் சம்மரி தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குட்டியா சொல்றேன். ஓகேவா? ஓகே. இதுல வந்து டோனி வெப்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான். ஹீஸ் அ ப்ரொட்டகனிஸ்ட். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பான், நம்ம சின்ன வயசுல பண்ணிப்போம், நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நம்ம வந்து பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்போம். ஸோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிருப்பாங்க. பட் அஸ் இயர்ஸ் கோஸ் பை என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோனி அப்படிங்கிறவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது யாரு வெரோனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். பட் கொஞ்ச நாள் போக போக அந்த அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்காது. ஸோ ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ லேட்டர் வந்துட்டு வெரோனிகாவும் அலெக்ஸ் யார் அப்படின்னா டோனி வெப்ஸரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அலெக்ஸ் வந்து இவன் ஒப்பீனியன் கேட்பான், நான் அப்படி வந்து வெரோனிகா வந்து லவ் பண்றேன், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லிடுவானா, அவன் மேல இருக்க கோவத்துல அவளை வந்து கழுவி ஊத்தி ஒரு லெட்டர் அனுப்பிடுவான். அவன் என்ன சொல்லிடுவானா, கடைசி நீ எதுனாலும் உங்க அம்மா கிட்ட பேசு, அவங்க அம்மா வந்து எல்லாமே உண்மையா பேசுவாங்க, நல்லதா பேசுவாங்க, ஸோ அவங்க அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லிடுவான். ஸோ அப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது அலெக்ஸ் வந்து லேட்டரா இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் யாருக்கு தெரியும், டோனி வெப்ஸ் தெரியும். எதனால இறந்தா, சூசைட் பண்ணி இறந்திருப்பான். எதனால சூசைட் பண்ண, எதுக்கு இப்படி பண்ணான்றது டோனிக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வருஷமா இதா இருக்கும். ஸோ அவரோட ஓல்ட் ஏஜ், டோனியோட ஓல்ட் ஏஜ்ல இவனுக்கு ஒரு பில் வரும். அந்த பில்ல வந்து என்னன்னா, அலெக்ஸோட டைரி வந்து இவனுக்கு வந்து அவனோட டைரி இவன் டெடிகேட் பண்ணிட்டு போயிருப்பான். யாருன்னா அலெக்ஸ். ஸோ அப்ப அந்த டைரியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைப்பான். அந்த டைரி யார்கிட்ட இருக்கணும், வெரோனிகா இருக்கும். அவன் வந்து தரவே மாட்டேன், டைரியில என்ன இருக்குன்னு ரீட் பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ தரவும் மாட்டான். ஸோ லேட்டரா அவனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அங்க ஒரு பையனை பார்ப்பான். அந்த பையன் வந்து பார்க்க அச்சுசல் அசல் அலெக்ஸ் மாதிரியே இருப்பான். ஸோ யாடா இந்த பையன் அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கும். ஸோ கடைசியில வந்து எப்படின்னா, அதாவது
வெரோனிகா அவன் நினைப்பான் வெரோனிகாக்கும் அலெக்ஸுக்கும் பிறந்த பையன் தான் அவன் அப்படின்னு நினைப்பான். பட் லேட்டரா தான் தெரிய வரும் அலெக்ஸுக்கும் அவங்க அம்மா வெரோனிகாவோட அம்மாவுக்கு பிறந்த பையன் தான் அங்க இருக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். என்னன்னா இவன் வந்து சொல்லியிருப்பான், டோனி வெப்ஸ்டர் சொல்லியிருப்பான், எதுனாலும் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கும் சொல்லும் போது அவங்க அம்மா கிட்ட அவன் பேசி அவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் வந்து தே ஹேட் இல்லிஜிமேட் சில்ட்ரன். அந்த மாதிரி இந்த நாவல் வந்து போகும், சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்தர் அண்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒர்க் 2005ல பப்ளிஷ் இருக்கு. இது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா கிரேட் பிரைலி அவுட்ரேஜ் அப்படின்னா என்னன்னா கிரேட் பிரைலி அவுட்ரேஜ் அப்படின்றது இட்ஸ் கிரேட் வைலி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்க இருக்கிற கேட்டில்ஸ் மேமல்ஸ் ஹார்சஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடூரமா கொன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி உண்மையான ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்துட்டு ஆத்தர்ஸ் வச்சு பேசியிருப்பாரு. யாரை வச்சு பேசியிருப்பாருன்னா ஜார்ஜ் எடல்ஜி அப்படிங்கிறவரை வச்சியும் அண்ட் ஆத்தர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுதின ஆத்தர் சார் ஆர்தர் கேனன் டயல் அவங்க ரெண்டு பேரையும் கேரக்டரா வச்சு ஆர்தர் அண்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒர்க்ல வந்துட்டு அவர் வந்து பேசியிருப்பாரு. சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங். நெக்ஸ்ட் ஏஞ்சலா கார்ட்டர் 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபுல் நேம் வந்து ஏஞ்சலா ஆலிவ் பியர்ஸ். She is a novelist and short story writer. She is a feminist also. Magical realism and picaresque novels எல்லாம் வந்து எழுதுறாங்க. நாவல்ஸ் பார்க்கும்போது ஷேடோ டான்ஸ் 1966. It is also known as Honey Bazaar சொல்றாங்க. The Magic Toy Shop 1967ல பப்ளிஷ் ஆயிருக்கு. Several Perception 1968. Horses and Villains 1969. Night at the Circus 1984. The protagonist யாரா சோஃபி ஃபேவர்ஸ் அப்படிங்கிறவங்க. And she is a celebrated aerialist. Aerialistனா என்னன்னா இந்த ஜிம்னாஸ்டிக்லாம் டிஃப்ரெண்டா இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமா பண்ணுவாங்களா? ஸ்லோவா ஐம் சாரி. ஓகே அக்கா ஓகே புரோட்டகனிஸ்ட் எதுல வர ஒரு புரோட்டகனிஸ்ட் சோஃபி ஃபீவர்ஸ் நைட் அட் த சர்க்கஸ். ஓகே அந்த சர்க்கஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியலைட்ஸ் லிஸ்ட் வந்து பண்றாங்க. ஸோ அப்படினால என்னன்னா இந்த ஜிம்னாஸ்டிக்ல இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பயங்கரமா துளிருது இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்றவங்க அவங்களதான் ஏரியலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல வர ப்ரொட்டகனிஸ்ட் தான் சோஃபி ஃபேவர்ஸ் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் த பிளட்டி சாம்பர் 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இட் இஸ் a collection of short stories. நெக்ஸ்ட் த மேஜிக் டாய் ஷாப் 1967ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இதோட ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா மெலனி அப்படிங்கிறவங்க. என்னோட சிப்ளிங் பேர் வந்து விக்டோரியா அண்ட் ஜானதன். இந்த மெலனியோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்து போயிருவாங்க. ஸோ அவங்க வந்து எங்க போறாங்கன்னா சவுத் லண்டனுக்கு மூவ் ஆகுறாங்க. சவுத் லண்டன்ல மார்கரெட் அப்படிங்கிறவங்களோட ஆண்ட் இருக்காங்க. ஷீஸ் அ மியூட், அவங்களால வாய் பேச முடியாது. பட் ஷீஸ் வெரி கைண்ட் உமன், அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க. அங்கிள் பிலிப்ன்ற இருக்காங்க, ஹீ இஸ் அ வெரி ப்ரூட்டல் மேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹி ரன்ஸ் அ பப்பட் ஷோ. ஸோ அதான் அவரோட மெயின் வேலையாவே இருக்கும், பப்பட் ஷோ இது பண்ணிட்டு இருப்பாரு. இங்க மார்கரெட்க்கு ரெண்டு பிரதர் இருப்பாங்க. இதுல ஒரு பிரதர் நேம் கொடுத்துருக்காங்க ஃபின் அண்ட் பிரான்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரதர் இருப்பாங்க, ஃபின் அண்ட் பிரான்சி. இதுல ஃபின்னுக்கும் மார்கரெட்டுக்கும் பிடிச்ச பேரும் தோஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியில வந்து என்ன ஆகும்னா இப்படி போயிட்டே இருக்கும் போதுட்டு ஒரு பிளே வந்து அதுல வந்து இந்த பப்பட் ஷோ வச்சு ஒரு பிளே பண்ணுவாங்க. என்ன பிளேனா நம்ம WB லெடா அண்ட் ஸ்மேன் அந்த வச்சு ஒரு பிளே வந்து பப்பட் வச்சு லெடா அண்ட் ஸ்மேன் பிளே வந்து அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அங்கிள் பிலிப் வந்துட்டு மெலனியை வந்து நீ வந்து நல்லாவே பண்ண மாட்டேன்ற, என்ன பண்றேன்னு சொல்லி செம்மையா ப்ரூட்டலா வந்து திட்டிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பிசினஸ் ட்ரிப் போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு என்ன ஆகிடும்னா இவங்க ரெண்டு பேரும் யாரு மெலனியும் பின்னும் வந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க. லேட்டரா வந்து என்ன தெரிய வரும்னா மார்கரெட் இருக்காங்களா, மார்கரெட் வந்துட்டு பிரான்சி அப்படிங்கிறவங்களோட பிரதர் கூட அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இது வந்து கடைசியில வந்து யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா அங்கிள் பிலிப்புக்கு வந்து ஒரு நாள் வீட்டுல வந்து பாத்துருவாரு. ஸோ வந்து தெரிஞ்சிரும் அவருக்கு. ஸோ தெரிஞ்சோன்னு என்ன பண்ணிடுவாருன்னா கோவத்துல வீடே கொளுத்தி விட்டு போயிடுவாரு. அந்த கொளுத்தி விட்டு போகும்போதுட்டு மார்கரெட் வந்துட்டு பின்னையும் மெலனியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துல வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேச்சு வந்துடும். அந்த மாதிரி இந்த நாவல் வந்து ஸோ ஏதோ ஓகே நம்ம இருந்தது எல்லாமே போயிடுச்சு, ஸோ ஏதோ நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த மேஜிக் டாய் ஷாப். ஸோ வந்துட்டு இதோட இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு மூமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஓகே, இது வந்துட்டு ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பீட் ஜென்ரேஷன் பார்த்துடலாம். ஓகேவா? நான் வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை டு கம்ப்ளீட், எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். கம்மியா தான் இருக்கு, நம்ம இவ்வளவு ஆன முடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு மூமெண்ட்ஸ் மட்டும். ஓகே, பார்க்கலாமா எப்படி?
பார்க்கலாம் டைம் இருக்கு. பார்க்கலாங்க. ஓகே, பீட் ஜென்ரேஷன் இது வந்துட்டு ட்ரெஷர் ஹவுஸ் பேஜ் புக்ல பேஜ் நம்பர் 183ல இருக்குன்னு. ட்ரெஷர் ஹவுஸ் புக்ல பேஜ் நம்பர் 183. ஓகே, பீட் ஜென்ரேஷன் அப்படின்றது இஸ் a literary and cultural movement. எப்போ வந்து இந்த வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னா 1950sல இருந்து 1960s வரைக்கும் இருந்திருப்பாங்க. எஸ், 1950sல இருந்து 60s வரைக்கும் இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பீட் ஜென்ரேஷன் அப்படின்றது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, அதாவது போஸ்ட் வேர்ல்டு வார் 2 வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எந்த மாதிரி இந்த உலகத்துல மெட்டீரியலிசம் அப்படின்றது ரொம்ப ப்ரிவேலண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரியாக்ஷன், அதுக்கு அகெயின்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது அந்த பீட் ஜென்ரேஷன் அப்படின்றது. அண்ட் வந்துட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க லைக் ஆக்சுவலி இவங்களோட மெயின் இதே என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். அவங்க வந்து எழுதுறதுலயா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுலயா இருக்கட்டும், அண்ட் ட்ரக்ஸ்ல வந்து அவங்க ஃப்ரீடம் கேட்டிருப்பாங்க, ட்ரக்ஸ்ல ஃப்ரீடம் கேட்டிருப்பாங்க, செக்ஷுவல் லிபரேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து லிபரேஷன்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பீட் ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு எங்க லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரியான லைக் ட்ரக்ஸை வச்சு நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம், அதுக்கு எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும். ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கிரைமா பாக்குறாங்களா, ஸோ அப்படி வந்து பார்க்காம வி ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் திஸ் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து ஃப்ரீடம் கேட்கற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து செக்ஷுவல் லிபரேஷன் வேணும், எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு போல எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறவங்க தான் பீட் ஜென்ரேஷன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பீட் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாண்டர்டா இருக்க நரேட்டிவ் வேல்யூஸ் தான் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ எதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னா, அமெரிக்கனோட ஈஸ்டர்ன் ரிலீஜன்ஸ், இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் மெட்டீரியலிசம், இந்த மாதிரி மெட்டீரியலிசம் அப்படிங்கிற கான்செப்டே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க இந்த பீட் ஜென்ரேஷன் பீப்புள். இதுல வர மெயினான ஆட்கள்னு பார்க்கும்போது ஆலன் கின்ஸ்பர்க், வில்லியம் எஸ் பரோ அண்ட் ஜாக் கெருவாக், இந்த 3 பேர் தான் மெயினான பயனர்ஸ் ஆஃப் பீட் ஜென்ரேஷன்னா இந்த 3 பேர் தான், ஆலன் கின்ஸ்பர்க், வில்லியம் எஸ் பரோ அண்ட் ஜாக் கெருவாக். அண்ட் வர நோட்டபிள் மெம்பர்ஸ் மத்த யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கேரி சிண்டர், GARY SYNDER, கேரி சிண்டர். நெக்ஸ்ட் கிரிகரி கார்சோ, GREGORY CORSO, கிரிகரி கார்சோ. அண்ட் தென் லூசியன் கார், LUCIEN CARR, லூசியன் கார். அண்ட் தென் லாரன்ஸ் ஃபெர்லிங்கெட்டி, லாரன்ஸ் FERLINGHETTI, லாரன்ஸ் ஃபெர்லிங்கெட்டி. இவங்கெல்லாம் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த பீட் ஜென்ரேஷன். இந்த பீட் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சைலண்ட் ஜென்ரேஷன் தான் அவங்க 1950sல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, சைலண்ட் ஜென்ரேஷனும் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பீட் நிக்ஸ், பீட் NIKS, பீட் நிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த பீட் ஜென்ரேஷன் பீப்புள் பப்ளிஷ் பண்ற மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி பாப்புலரைஸ் பண்றது இந்த சைலண்ட் ஜென்ரேஷன் குரூப் தான். ஓகேவா? அண்ட் இந்த பீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் ஒரு அஃபீஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணது, காயின் பண்ணது அப்படின்னா ஜாக் கெருவாக் தான். ஜாக் கெருவாக் 1948ல வந்து அஃபீஷியலா காயின் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஹெர்பர்ட் ஹங்கி அப்படிங்கிறவங்க, HERBERT, ஹெர்பர்ட் ஹங்கி, HUNCKE, ஹெர்பர்ட் ஹங்கி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த பீட் அப்படிங்கிற வேர்டை ஒரு கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜாக் கெருவாக்கே ஒத்துப்பாங்க, ஆமா நான் ஹெர்பர்ட் ஹங்கியோட அந்த கான்வர்சேஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டு நான் வந்துட்டு காயின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கெருவாக் ஒத்துப்பாங்க. அண்ட் தென் ஓகே, அவங்களோட ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஆலன் கின்ஸ்பர்கோட ஃபேமஸ் ஒர்க் வந்து ஹவுல் 1956ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் வில்லியம் எஸ் பரோவோடது நேக்கட் லஞ்ச் 1959ல பப்ளிஷ் ஆயிருக்கு. நேக்கட் நீடில் யாரோடது? நூருதீன் பரா. சூப்பர். நேக்கட் நீடில் நான் நேக்கட் லஞ்ச்னு பார்த்தனால நேக்கட் நீடில்னு சொன்னா நூருதீன் ஃபராவோட ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் ஜாக் கெருவாக்கோடது ஆன் தி ரோட் அப்படின்றது 1957ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த ரைட்டர்ஸ், பீட் ஜென்ரேஷன்ல இருக்க ரைட்டர்ஸ் வந்து எதுல இருந்து ஹெவிலி இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்கன்னா, ஜாஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து ஹெவிலியா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க. அண்ட் தென் ஸோ இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ரைட்டர்ஸா இருக்காங்க, யாருமே அப்பர் கிளாஸ் ரொம்ப வெல்தியான பர்சன் அப்படிலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ரைட்டர்ஸ். அண்ட் வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ்னால பீட் அண்ட் டவுன் பண்ண பீப்புள்ஸ் தான் இந்த பீட் ஜென்ரேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த பீட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே லிட்ரலா மீன் பண்ணணும் அப்படின்னா பீட் டிஃபீட்டட் அந்த மாதிரி தான் மீன் பண்ணும். ஸோ ஆனா பீட்னு பார்க்கும்போது தே ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் ஓகே, அதோட பீட் ஜென்ரேஷன் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு குட்டி மூமெண்ட் தான், அதையும் நம்ம பாத்துறோம். ரொம்ப குட்டியான மூமெண்ட், ஒன்லி 2 ஆத்தர்ஸ் தான் வருவாங்க. தே ஆர் மார்ஷியன் பாய்ட்ஸ்.
MARTIAN மார்ஷியன் poets. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் poetல ஒரு மைனரான மூமெண்ட். எப்போ வந்து இவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா லேட் 1970s இருந்து ஏர்லி 1980s வரைக்கும் இருந்திருப்பாங்க மார்ஷியன் poets அப்படிங்கிறவங்க. லேட் 70s 1970s சைலண்ட் சைலண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு they were also the prevalent group in 1950s. அந்த டைம்ல அவங்க இருந்திருப்பாங்க சைலண்ட் ஜெனரேஷன் பீப்புள். அது அவங்களுக்கு இன்னொரு நேம் என்ன பீட்னிக்ஸ், BEATNIKS பீட்னிக்ஸ் அப்படிங்கிற குரூப். ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பீட் ஜெனரேஷன் இருக்கிற ஆட்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாம் பல்கா, அதாவது நிறைய ஒர்க்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க் பப்ளிஷ் பண்ணி பாப்புலரைஸ் பண்ணதெல்லாம் இந்த சைலண்ட் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே, யாரும் டவுட் கேட்டீங்க? அவங்களுக்கு கிளியரா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, மார்ஷியன் poets சொன்ன மாதிரி லேட் 1970s இருந்து ஏர்லி 1980s வரைக்கும் தேவர் இன் ஆக்டிவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அவங்க ஒர்க்ஸ்ல வந்து எதை பத்தி பேசுறாங்க, எவ்ரிடே காமனான எவ்ரிடே திங்க, ஒரு காமனான ஹியூமன் பிஹேவியர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேல வந்து அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சா எப்படின்னா நிறைய மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணி, நிறைய டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, டிஃப்ரெண்டா வந்துட்டு அவங்களோட லைஃபை வந்து டே டு டே லைஃபை போர்ட்ரே பண்றவங்க தான் அந்த மார்ஷியன் poets. இந்த வேர்ட் மார்ஷியனிசம் அப்படின்றது ஆக்சுவலி மீன்ஸ், மார்ஷியன் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா the people who live in Mars, அதாவது மார்ஸ்ல இருக்கிறவங்கள வந்து மார்ஷியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல ஒரு மெம்பர் இருக்காரு, இதோட பிரின்சிபல் எக்ஸ்போனன்ட், மார்ஷியன் poetsோட பிரின்சிபல் எக்ஸ்போனன்ட் யாருன்னா மார்டின் ஏமிஸ். ஸோ அவரோட நேம்ல இருந்து இந்த மார்ஷியன் poets எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேர் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இந்த நேம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது. அண்ட் அந்த மார்டின் ஏமிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த இதுல வர 2 மெயின் ஆத்தர்ஸ் யாருன்னு சொல்றேன். யாருன்னா கிரேக் ரெயின், CRAIG, கிரேக் ரெயின், RAINE, கிரேக் ரெயின். அண்ட் ஆல்சோ கிறிஸ்டோபர் ரெய்ட், REID. இவங்க 2 பேரும் தான் அதுல வர மெயினான ஆளு. ஓகேவா? ஸோ வந்துட்டு இவங்களோட ஒர்க்ஸை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி அண்ட் அதை ப்ரமோட் பண்ணது யாருன்னா இந்த மார்டின் ஏமிஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் வந்து அஃபீஷியலா எப்போ வந்து அதோட பப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஐ மீன் இந்த மூவ்மெண்ட் அஃபீஷியலா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த மார்ஷியன் மூவ்மெண்ட்ஸ்ன்றது அஃபீஷியலா ஸ்டார்ட் ஆனது வந்து இந்த கிரேக் ரெயினோட ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னா A Martian Sends a Postcard Home. A Martian Sends a Postcard Home அப்படிங்கிற ஒர்க் 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்தா வந்துட்டு இந்த மார்ஷியன் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தேவர் மார்க் பை இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். கிரேக் ரெயினோட கிரேக் ரெயினோட மார்ஷியன், MA வெறும் போட்டுட்டு மார்ஷியன், MARTIAN மார்ஷியன் சென்ஸ் அ போஸ்ட் கார்டு ஹோம். A Martian Sends a Postcard Home 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, and first சொன்ன மாதிரி they were marked for their use of strange other similes இருக்கும், மெட்டாஃபர்ஸா இருக்கும், ஏதாவது இமேஜரி யூஸ் பண்றாங்கன்னா டிஃப்ரெண்டா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டே டு டே லைஃப் நார்மலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட அவங்க ஸ்ட்ரேஞ்ச் வேல டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. they were the Martian poets. and கிரேக் ரெயினோட ஒர்க் ஆல்ரெடி பார்த்தோம். கிறிஸ்டோபர் ரெய்ட் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, என்ன ஆர்கேடியா நம்ம நிறைய பேர் எழுதி பார்த்திருக்கோம். ஸோ கிறிஸ்டோபர் ரெய்ட் அப்படிங்கிறவரும் ஆர்கேடியாங்கிற ஒர்க் எழுதியிருக்காரு, பப்ளிஷ்ட் 1979. ஓகே, இதுல வந்துட்டு நம்ம மெயினா பாக்குறது வந்து இந்த 2 பேர் தான். ஆனா இவங்கள மாதிரி ஒர்க் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு 2 ஆத்தர் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேவிட் ஸ்வீட்மேன் 1981 அவரோட கலெக்ஷன்ல வந்துட்டு 1981 ஒரு கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. என்னன்னா லுக்கிங் இன்டு த டீப் எண்ட். It's one of the example for Martian poetry. And then Oliver Reynolds அப்படிங்கிறவங்க, அவங்களோட 1985 கலெக்ஷன் என்னன்னா ஸ்கீவிங்டன்ஸ் டாட்டர். நான் ஸ்பெல் பண்றேன், SKEVINGTON'S
EBING Skeving Tons TON apostrophe S Skevington's daughters Skevington's daughters அப்படின்றது ஆலிவர் ரெனால்ட்ஸோட கலெக்ஷன். இது இந்த ரெண்டு ஒர்க்கும் இட்ஸ் எக்ஸாம்பிள் இயர் வந்து 1985. இந்த ரெண்டு ஒர்க்குமே எஸ் தேங்க்யூ ரெண்டு ஒர்க்குமே வந்துட்டு இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் மார்ஷியன் poetry. மேபி லைட்லி அசோசியேட்டட் ஆயிருக்கலாம். நான் மெயினான நீங்க மார்ஷியன் poetry ரெண்டு பேர் படிக்க வேண்டியது கிரேக் கிரேனும் கிறிஸ்டோபர் ரெய்டும் மட்டும்தான். ஓகே, ஸோ இதோட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஐ நோ நான் ரொம்ப ஃபாஸ்டாக தான் போனேன் பிகாஸ் தேர் சோ மச் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால. ஸோ மேபி வந்துட்டு ஃபியூச்சர் கிளாஸஸ்ல ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ வி கேன் ஸ்டடி அட் தட் டைம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதா என்னென்ன? இல்ல மார்டின் ஏமஸ்னு சொன்னீங்கல்ல, அவங்க மார்ஷியன் போயட்ஸ் அத வந்து ப்ரோமோட் பண்ணாங்களா? எஸ், அவங்களோட ஒர்க்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ஓகேக்கா, தேங்க் யூ. ஓகே, எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா எனி சஜஷன்ஸ்? கிளியர்ப்பா. கிளியர். ஸ்கீவிங் ஹென்ஸ் சொல்லுங்க. Skevington's daughter. It is a work by David Reynolds. அந்த chat boxல போட்டுருப்பாங்களே, Skevington's daughter 1985ல பப்ளிஷ் ஆயிருக்கு. It is an example of Martian poetry. ஓகேக்கா, தேங்க் யூ. ஓகே. அது ஆத்தர் ஆலிவர் ரெனால்ட்ஸ் அண்ட் டேவிட் ரெனால்ட்ஸ் சொன்னேன். ஓகே, கிளியர் தானே? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ. தேங்க் யூ அக்கா. தேங்க்யூக்கா.